வணக்கம் நிகிதா. திருச்சி மற்றும் கரூரில் கடந்த 5 ஆண்டுகளாக 15 வயது சிறுமியை பாலியல் பலாத்காரம் செய்த உறவினர் கண்டுகொள்ளாத தாத்தா, தாய் உட்பட 15 பேர் மீது திருச்சி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். அதாவது திருச்சி மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அதிகாரி ராகுல் காந்தி திருச்சி குழந்தைகள் நலன் தொடர்பான கோப்புகளை வழக்கமாக ஆய்வு செய்த போது வெளிச்சத்திற்கு வந்த ஒரு அதிர்ச்சியூட்டும் வழக்கில் கரூர் மற்றும் திருச்சியில் 2021ஆம் ஆண்டு முதல் ஒரு 15 வயது சிறுமி தொடர்ச்சியான பாலியல் வன்கொடுமைகளுக்கு ஆளாக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. ஸ்ரீரங்கம் அனைத்து மகளிர் காவல் நிலையம் அந்த சிறுமியின் தாயார் மற்றும் தாத்தா உட்பட 15 பேர் மீது பாலியல் குற்றங்களிலிருந்து குழந்தைகளை பாதுகாக்கும் சட்டம் 2012 கீழ் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டது. திருச்சி மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அதிகாரி ராகுல் காந்தி அளித்த புகாரின் அடிப்படையில் ஆய்வாளர் செல்வமலர் ஜனவரி 7ஆம் தேதி அன்று பதிவு செய்த இந்த முதல் தகவல் அறிக்கை 15 வயது சிறுமி மீது நிகழ்த்தப்பட்ட பல பாலியல் வன்கொடுமைகள் குறித்த குற்றச்சாட்டுகளை விவரிக்கிறது. தற்போது கரூர் மாவட்டத்தில் தனது பெற்றோருடன் வசித்து வரும் அந்த சிறுமி திருச்சி மற்றும் கரூர் மாவட்டங்களில் பாலியல் வன்கொடுமைகளுக்கு ஆளாக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. அதாவது முதல் தகவல் அறிக்கையின்படி அக்டோபர் 2025ஆம் ஆண்டு திருச்சி மாவட்ட குழந்தைகள் நலக்குழு காலாண்டு கோப்புகளை ஆய்வு செய்த போது இந்த குற்றம் வெளிச்சத்துக்கு வந்ததாக கூறப்படுகிறது. அப்போது தீர்க்கப்படாத சில குற்றச்சாட்டுகள் கண்டறியப்பட்டன. அந்த ஆவணங்களின் அடிப்படையில் அந்த சிறுமி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டதும் மேலும் ஜூன் 2023 அன்று திருச்சியில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனையில் அந்த சிறுமிக்கு ஒரு ஆண் குழந்தை பெற்றெடுத்ததும் தெரியவந்தது. அந்த சிறுமியின் குடும்பத்தினர் குழந்தையை மருத்துவமனையிலே விட்டுவிட்டு சிறுமியை அழைத்து சென்று விட்டனர். மருத்துவமனை அதிகாரிகள் காவல்துறைக்கு தகவல் தெரிவித்தனர். காவல்துறை அந்த குடும்பத்தை கண்டுபிடித்ததும் இருப்பினும் குழந்தையை தங்களால் கவனித்துக் கொள்ள இயலாது என அந்த குடும்ப உறுப்பினர் கூறியதால் அந்த பிறந்த குழந்தைகள் நலக்குழுவிடம் ஒப்படைக்கப்பட்டது. இந்த ஆய்வு மேற்கொள்ளப்படும் வரை குற்றம் சாட்டப்பட்டவர்கள் மீது எந்த நடவடிக்கையும் இதுவரை எடுக்கப்படவில்லை. இந்த ஆய்வை தொடர்ந்து விசாரணை நடத்த வலியுறுத்தி டிசம்பர் 23, 2025ஆம் ஆண்டு கடந்த ஆண்டு அன்று குழந்தைகள் நலக்குழு ஒரு கடிதம் அனுப்பியது. ஜனவரி 3 அன்று திருச்சியில் உள்ள மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு பிரிவு அலுவலகத்தில் ஒரு விசாரணை நடத்தப்பட்டது. அப்போது அந்த சிறுமி தனது தாயார் மற்றும் தாத்தாவுடன் அங்கு வந்திருந்தார். குழந்தைகள் நல குழு உறுப்பினர்கள் மற்றும் ஒரு ஆலோசகர் முன்னிலையில் அந்த சிறுமி 2021ஆம் ஆண்டு முதல் தனக்கு நேர்ந்த குற்றங்களை விவரித்தார். அப்போது அவர் 6ஆம் வகுப்பு படித்துக் கொண்டிருந்தார். திருச்சி வசித்து வந்தார். முதல் தகவல் அறிக்கையின் அடிப்படையில் பள்ளி விடுமுறையின் பொழுது அந்த சிறுமியின் தாத்தா தனது 2வது மனைவிக்கு உதவுவதற்காக அந்த சிறுமியை கரூர் மாவட்டத்திற்கு அழைத்து சென்றார். அங்கு ஒரு ஓட்டலில் விநியோகஸ்தராக பணிபுரியும் ஒரு நபருடன் அந்த சிறுமிக்கு பழக்கம் ஏற்பட்டது. அந்த சிறுமி தனியாக இருந்தபோது அந்த நபர் அந்த சிறுமியின் தாத்தாவின் வீட்டில் வைத்து அந்த சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்துள்ளார். தனது பாட்டியுடன் தெரிவித்தார். ஆனால் இது குறித்து எந்த நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என கூறப்படுகிறது. 2022ஆம் ஆண்டு அந்த சிறுமி 7ஆம் வகுப்பு படித்துக் கொண்டிருந்த பொழுது அந்த சிறுமியின் தாய் வேலைக்கு சென்ற நேரத்தில் ஒரு முதியவரால் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. திருச்சியில் அந்த சிறுமியின் தாத்தாவின் சகோதரரும் அவரது 6 நண்பர்களும் அந்த சிறுமியின் பாலியல் வன்கொடுமை செய்துள்ளனர். அதாவது உணவு கொண்டு அனுப்பப்பட்ட போது இந்த குற்றங்கள் நடந்ததாக அந்த பெண் குற்றம் சாட்டினார். முதல் தகவல் அறிக்கையின்படி திருச்சியில் உள்ள தனது தாய் மாமா வீட்டில், கரூரில் உள்ள தனது அத்தை மகனாலும் மற்றும் கரூரில் உள்ள ஒரு கிராமத்தில் இருக்கும் பொழுது ஒரு தொழிலாளி மூலமாகவும் அந்த சிறுமிக்கு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. ஜனவரி 2025இல் கரூரில் தனது தாயுடன் தங்கியிருந்த பொழுது உப்பிடமங்கலத்தில் உள்ள ஒரு காட்டில் பட்டாசு நிறுவனத்தில் பணிபுரியும் தனது தாய்க்கு அறிமுகமாக ஒருவரால் அந்த பெண்ணுக்கு பாலியல் வன்கொடுமை ஏற்பட்டுள்ளது. இந்த குற்றம் குறித்து அந்த பெண் தனது தாத்தாவிடம் தெரிவித்தால், ஆனால் அவர்கள் இது குறித்து எந்தவித நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. அந்த பெண்ணின் தாய் மற்றும் தாத்தா உட்பட 15 பேர் மீது போக்சோ சட்டம், இந்திய தண்டனை சட்டம் மற்றும் பாரதிய நியாய சன்ஹிதா ஆகியவற்றின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அதாவது குற்றம் சாட்டப்பட்டவர்களில் ஏறக்குறைய பாதி பேர் பாதிக்கப்பட்ட பெண்ணின் உறவினர்கள் என்றும் புகாரில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த விசாரணைகள் ஆனால் இதுவரை யாரும் கைது செய்யப்படவில்லை என்று காவல்துறை வட்டாரங்கள் தெரிவித்தன. அதாவது குற்றம் சாட்டப்பட்டவர்களில் ஏறக்குறைய பாதி பேர் பாதிக்கப்பட்ட பெண்ணின் உறவினர்கள் என்று புகாரில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இது குறித்து விசாரணைகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாக காவல்துறை வட்டாரத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நிகிதா.